இந்த செய்தி பகுதிக்கு உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த 2025ஆம் ஆண்டினுடைய டிசம்பர் மாத வாக்கு தத்தம் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, படித்து பார்த்துருப்பீங்க. சகரியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். விதைப்பு சமாதானம் உள்ளதாயிருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பணியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன் என்பது கர்த்தர் இந்த மாதம் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை. இட்ஸ் எ ப்ராமிஸ் வேர்டு. நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை. இந்த வார்த்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு சகரியா என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இன்றைக்கு நமக்கும் இதே வார்த்தையை வாக்குத்தத்தமாக கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் விதைப்பு சமாதானம் உள்ளதாயிருக்கும், உங்கள் திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பணியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். இப்போ இந்த ஜனத்தில் மீதியா இருக்கிறது நம்ம தான். எத்தனையோ பேர் தங்கள் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கும்படியாக எங்கெல்லாமோ ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இது ஞாயிற்றுக்கிழமை நாள், இது கர்த்தருடைய ஆராதனை நாள், அதுவும் வருஷத்தில் கடைசி ஒரு திருவிருந்து ஆராதனை நாள். இனி அடுத்த வருஷம் தான் நம்ம திருவிருந்து ஆசரிப்போம். இந்த ஒரு நல்ல நாளில் அவரவர்கள் தங்கள் இஷ்டத்திற்கு ஏற்றபடி எங்கெங்கெல்லாமோ ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அந்த ஜனத்தில் மீதியானவர்கள் நம்ம தான். அதனால தான் இந்த வார்த்தை வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த வாக்குத்தத்த வார்த்தை நிமித்தமாக இன்றைக்கான செய்தி நமக்கு இருக்க போகிறது. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள், நீங்கள் ஏற்கனவே வாசித்து பார்த்துருப்பீங்க, பல 100,000 ஆண்டுகளாகவே அவர்கள் அடிமைத்தன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். இன்னும் சொல்லப்போனால் கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேல் என்கிற சொந்த ஜனத்தை தனக்காக ஏற்படுத்தி யாக்கோபினுடைய புத்திரர்கள் மூலமாக இந்த உலகத்தை இஸ்ரவேல் ஜனங்களால் நிரப்ப வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தார். தமக்காக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களுடைய நடக்கையின் அடிப்படையில் எகிப்து என்கிற இருப்பு காலவாயில் அடிமைகளாக 430 ஆண்டுகள் விட்டுவிட்டார். 430 ஆண்டுகள் கழித்து மோசே என்கிற மனுஷன் மூலமாக, ஆரோன் என்கிற மனுஷன் மூலமாகவும் அவர்களை பார்வோனுடைய கைக்கு விடுதலையாக்கி தப்புவித்து தேவன் தங்களுடைய ஜனங்களுக்கென்று ஏற்படுத்தி வைத்திருந்த ப்ராமிஸ் லேண்ட், வாக்குத்தத்த பூமியாகிய கானான் தேசத்திற்கு அவர்களை கொண்டு போய் சேர்த்தார். இந்த வாக்குத்தத்த பூமிக்கு அவர்கள் கடந்து போவதற்கு 40 ஆண்டு காலம் பிடித்தது என்று விதத்தில் நாம் பார்க்கிறோம். ஏன் 40 ஆண்டு காலமாய் அவர்கள் நடந்து போனார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய முரட்டாட்டம், இருதயத்தின் சிந்தனை இருக்கக்கூடிய எதிர்மறையான மாற்றங்கள், அது நிமித்தமாக கர்த்தர் 40 ஆண்டு காலமாக அவர்களை வனாந்தரத்திலே பயணம் பண்ண வைத்தார். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, வனாந்தரம் என்கிற வார்த்தைக்கு கற்றுக்கொள்ளுகிற இடம் என்று அர்த்தம். அவர்கள் வனாந்தரத்தில் தான் நிறைய கற்றுக்கொண்டாங்க. நம்மை உண்டாக்கின தேவன் யார், நாம் யார், அவருக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் வனாந்தரத்திலே அறிந்து கொண்டார்கள். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சொந்த தேசத்திலே, கானான் தேசத்திலே அவர்கள் இருந்த போதிலும் கூட அவர்கள் முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்திலே சேரவில்லை. முழு இருதயத்தோடு அவரை சேவிக்கவில்லை. அவர் சொன்ன சட்டத்திட்டங்களை, பிரமாணங்களை, நியமங்களை கடைபிடிக்க மறுத்தார்கள். அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றி போனார்கள். அப்படி பலவிதமான அக்கிரமங்கள் அவர்கள் செய்தபடினால அதற்கு பிற்பாடு நீங்கள் பார்த்தீர்களானால் அசீரியர்களிடத்திலே அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். யூதா அசீரியர்கள் பக்கமாய் சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுகிறது. இஸ்ரவேல் தேசமும் கூட பாபிலோன் ராஜா சிறைப்பிடித்து கொண்டு போவதற்கு எத்தனமாய் இருந்தது. ஆக இஸ்ரவேல் ஜனங்களானாலும் யூத ஜனங்களானாலும் அவர்கள் அசீரியர்களாலும் பாபிலோனியர்களாலும் சிறைப்பிடித்து மறுபடி கொண்டு போகப்படுகிற அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த வாக்கியம் வாசிக்கும் பொழுது சகரியாவின் புத்தகத்தில் சகரியா தீர்க்கதரிசி கிட்டத்தட்ட சிறிய தீர்க்கதரிசி. அவர் ஒரு இள வயது உள்ள ஒரு தீர்க்கதரிசி. அவர் இந்த வார்த்தையை ஏறத்தாழ இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 450 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார்.
அப்போ ஜனங்கள் மறுபடியுமாய் அவர்கள் தவறு செய்து மறுபடியுமாய் கர்த்தரை விட்டு விரோதமாய் போய் மறுபடியுமாய் கர்த்தருக்கு அவர்கள் எரிச்சலூட்டினார்கள், கோபமூட்டினார்கள். அவர்களெல்லாம் கர்த்தர் அழித்து விட்டு தமக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட கொஞ்ச ஜனங்களை வைத்து ஆளுகை செய்ய நினைத்தார். அவர்களுக்காக ஒரு இரட்சகரையும் எழுப்புவேன் என்று வாக்குத்தத்தமாய் ஏசாயாவின் மூலமாக சொல்லியிருந்தார். ஏசாயா 7ஆம் அதிகாரத்திலும் 9ஆம் அதிகாரத்திலும் வாசிக்கிற பொழுது, இதோ நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்கிற வார்த்தை வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டது. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று கூட சொல்லி வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை சுதந்திரிப்பதற்காக இஸ்ரவேல் ஜனங்களிலே மீதியாகிற ஜனங்களிடத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த சகரியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் விதைப்பு சமாதானம் உள்ளதாயிருக்கும், உங்கள் திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இவைகளை சுதந்திரிக்க கட்டளையிடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கும் நம் ஜனங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சத்தியத்தை கேட்டும் கேட்காதபடி காதை அதுக்கு விலக்கி எங்கெல்லாம் போகிற ஜனங்கள் இன்றைக்கு உண்டு. சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அது இந்த காலம்தான். அப்படி யாரெல்லாம் சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போனார்களோ அவர்களை எல்லாம் விட்டு விட்டு மீதியாக இருக்கிறவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எதை விதைச்சாலும் அதை 100 மடங்கு பலனை பெற போறீங்க. உங்கள் திராட்சை செடியில கனிகளை நீங்க பார்க்க போறீங்க. பூமி உங்களுக்குரிய பலனை கொடுக்க போகிறது, வானம் தன் பணியை கொடுக்க போகிறது. நீங்க நிச்சயமா சுதந்திரிப்பீங்கன்னு கர்த்தர் சொல்றார். ஒருவேளை கடந்து போன 11 மாத காலம் அளவும் நீங்கள் எத்தனையோ உபத்திரவங்கள், பாடுகள், சோதனைகளுக்குள்ளே வாழ்ந்தாலும் கூட இந்த 12ஆம் மாதத்துல இந்த வருஷத்துல நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களும் ஒட்டு மொத்தமா தரப்போற இந்த மாசத்துல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையில இது எப்படி சுதந்திரிப்பது, இந்த வார்த்தையை நாம் எப்படி சுதந்திரிக்க முடியும் அப்படிங்கிறத குறித்து ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். முதல்ல உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இன்றைய உலக வாழ்க்கையில், இன்றைக்கான வாழ்க்கையில் ஜனங்களில் பெரும்பாலானவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் அல்லது கடவுளிடத்தில் எதை அதிகமாய் கேட்கிறார்கள்? இதான் ஒரு கேள்வி. இதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஜனங்கள் என்ன அதிகமாக எதிர்பார்க்கிறது? என்ன? பணத்தை எதிர்பார்க்குறாங்க. வெரி குட். அடுத்து நல்ல உடல் நலத்தை எதிர்பார்க்குறாங்க. பரவாயில்ல. அது அப்புறம் வேற என்ன எதிர்பார்க்குறாங்க? பூமிக்குரிய எல்லா வசதிகளையும் எதிர்பார்க்குறாங்க. வெரி குட். சரி, கடவுளத்தில் என்ன கேட்குறாங்க? ஆமென், அல்லேலூயா. யார் எப்படி இருந்தாலும் சரி, என்னை நல்லா வச்சிரு ஆண்டவா, ஆண்டவா என்னை காப்பாத்து, எனக்கு நல்ல வழியை காண்பி, அதைத்தான் கேட்குறாங்க. நல்ல வழிகளை எனக்கு கற்றுக் கொடுங்க, நல்ல வழிகளை தாங்கன்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் சந்ததி நல்லா இருக்கணும், இப்படின்னு நல்லவைகளை மாத்திரமே கர்த்தரிடத்திலே கேட்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையினுடைய சாராம்சம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொன்னீங்க, நல்லது. ஆனால் என்னை விடுதலையாக்கும், என்னை எந்த பிரச்சனைக்குள்ள சிக்கிக்கொள்ள விட்டுறாதீங்க அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும் தான் கேட்குறாங்க. சரி, இதை விட இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். நான் நினச்சது நடக்கணும்னு இத்தனை பேர் கேட்குறீங்க. நான் நினச்சது மாதிரி நடக்கணும் கேட்குறீங்களா? நான் நினச்ச மாதிரி நடக்கணும், நான் நினச்ச மாதிரி எல்லாம் நல்லா நடக்கணும், அப்படி கேட்குறீங்களா? பெரும்பாலும் அன்றைக்கி அதையும் கேட்குறாங்க. நம்ம மனசில் நினச்சிருப்போம், அது மாதிரியே எனக்கு நடக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணியிருப்போம். சரி, நாம் கேட்டதை கிடைக்கணும்னா அல்லது நாம் நல்லா இருக்கணும்னா, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா சில வழிமுறைகளை நாம் கையாள வேண்டிய அவசியம் இருக்கிறது. சில சட்ட திட்டங்களை நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு அவசியம் இருக்கிறது. அதுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்தால் தான் நாம் எதை விரும்புகிறோமோ, எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, யாத்திராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் வசனம் 25. உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். இதை எப்படி வாசிக்கணும்னா, இப்ப நம்ம வாசிக்கிறோம், அவர் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை என்னிலிருந்து விலக்குவார்.
இப்படி ஆசீர்வாதமான வார்த்தையை நம்ம பேசணும்னு கர்த்தர் நினைக்கிறார். இந்த வார்த்தை எழுதி வச்சிருக்க எதுக்காக? இதை அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் சொன்னாரு அப்படின்னு விட்டுட்டு போயிட்டோம்னா நமக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. அதனால தான் இந்த இடத்துல எப்படி வாசிக்கிறோம்? அவர் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை என்னிலிருந்து விலக்குவார் அப்படிங்கிற ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை நாம் எடுத்து சுதந்திரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீங்கள் கேட்டதெல்லாம் எப்படி பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னா, இந்த வார்த்தையை அறிக்கை செய்யணும். கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற வார்த்தை வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்ய வேண்டும். நமக்கு நாமே அதை அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவரின் அப்பத்தையும் அவரின் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை என்னிலிருந்து விலக்குவார். இதெல்லாம் நம்ம அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். அப்போ உங்களுக்கு ஆகார குறைவு வராது, பலவீனம் வராது, சுகவீனங்கள் வராது, வியாதி வராது, எதிர்ப்பு வராது, போராட்டம் வராது, துன்பம் வராது, வேதனை வராது. எப்போ வராது? நாம் அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். எனக்கு வராது, அதெல்லாம் என்னை ஆசீர்வதிப்பார், எனக்கு நன்மை செய்வார், எனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார், வியாதி என்னிலிருந்து விலக்குவார், என் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பார். இதை நம்ம அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் மற்ற எல்லாமோ என்னென்னவெல்லாமோ கேட்குறீங்களோ என்னமோ, ஆனால் இதை கேளுங்க, இப்படி கேளுங்க. அதனால பரமண்டல ஜெபத்தில் கர்த்தர் கற்பித்த ஜெபம்னே பேர் அதுக்கு. எத்தனை பேர் அந்த ஜெபம் தெரியும்? கர்த்தர் கற்பித்த ஜெபம். ஆமென். விசுவாச பிரமாணம் எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ இருக்க கேட்பாங்க, விசுவாச பிரமாணமா அது என்னங்க அப்படின்னு கேட்பாங்க. கர்த்தர் கற்பித்த ஜெபம் எல்லாருக்கும் தெரியும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று ஆரம்பிக்கும். செய்யப்படுகிறது போல செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமீன். கரங்களை தேடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமேன், 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 ஆமேன். இப்போ நிறைய பேர் சொல்றீங்க ஆசீர்வாதம். அப்போ கர்த்தர் கற்பித்த ஜெபம் அதை மறக்கக்கூடாது. நம்ம அதில் எல்லா சாராம்சம் வந்துடுது. அது ஏதோ இது மட்டும் அப்படி மனப்பாடமாக சொல்கிறது இல்லை, அதை கடைப்பிடிக்கணும். அதை ஜெபம் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை கடைப்பிடிச்சு நம்ம வாழ வேண்டிய அவசியம் இருக்கு. உபாகமம் 28:14 அதை ஞாபகப்படுத்துறாரு பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அல்லேலூயா. எப்ப நீங்க வாளாக்காம உங்களை தலையா மாத்துறாரு? எப்ப கீழாகாம நீங்க மேல ஆவீங்க? இந்த வார்த்தைகளை கேட்டு அதை கை கொண்டு அதுக்கு செவி கொடுத்து அதன்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை ஏதோ வாசிட்டு போறதுக்கு மட்டும் இல்ல, கேட்டுட்டு போறது மட்டும் இல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையை அப்பியாசப்படுத்த வேண்டும், பிரயோஜனப்படுத்த வேண்டும், நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏதோ கூட்டத்தோட சேர்ந்து ஜே அப்படின்னு போட்டு போறதுக்கு இல்லை, கூட்டமாக சேர்ந்து எல்லாம் ஜே ஜே அது இல்லை. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க அதை ருசிக்கணும், இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், செவி கொடுக்கணும், அதன்படி வாழ பிரயாசப்படணும். அப்போதான் இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து நிற்கும். எந்த ஆசீர்வாதம்? நீங்க வாளாகாம தலையா மாறுவீங்க, நீங்க கீழாகாம மேல வருவீங்க. எப்போ? வார்த்தையை கேட்டு செவி கொடுத்து அதன் பிரகாரம் நீங்கள் செய்ய முயற்சிக்கும் பொழுது, அதன்படி செய்யும் போது நீங்க அப்படி மாறுவீங்கன்னு கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு மற்ற ஜனங்கள் பிரயாசப்படுறது என்னன்னா, ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிரிப்புக்காக சொல்லுவாங்க, ஆண்டவா என்னை மட்டும் காப்பாத்துறா அப்படிம்பாங்க. அது ஜெபம் அல்ல, அது சுயநலம், அது தன்னலம். ஏதோ என்ன எல்லாம் இருக்காங்க, என்னை மட்டும் காப்பாத்து, யாரெல்லாம் அவன் போனா போயிட்டு போறேன், என்னை மட்டும் காப்பாத்து ஆண்டவா, அது சுயநலம், அது ஜெபம் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல மற்றொரு வார்த்தை பாருங்க, நீதிமொழிகள் 18:21 அந்த வார்த்தையை சொல்றாரு. நீதிமொழிகளின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. போதும். அப்போ மரணமானாலும் ஜீவனானாலும் அது நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்க என்ன பேசுறீங்களோ அதுல இருந்து தான் நன்மை தீமை உண்டாகும் உங்களுக்கு. நீங்க நல்லதவே அறிக்கை செஞ்சீங்கன்னா நல்லது கிடைக்கும். எங்கப்பா என்னால் மாதிரிலாம் முடியலப்பா, என்னால் வர முடியாதுப்பா, அவ்வளோதான் நான் போயிடுவேன் போல இருக்கு, அவ்வளோதான் நான் தோற்று போயிடுவேன் போல இருக்கு, இப்படி நெகட்டிவாக நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த நெகட்டிவ் தான் நடக்கும். என்னால் ஜெயிக்க முடியும், நான் வாளாகாமல் தலையாக மாறுவேன், எனக்கு கீழாகாமல் நான் மேலே ஆவேன், கர்த்தர் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பார், வியாதி என்னை விட்டு விலக்குவார், இப்படி ஆசீர்வாதமாக நீங்கள் பாசிட்டிவாக பேசுனீங்கன்னா
அது உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும். அதனால தான் இது எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளையும் உங்கள் நாக்கில் வச்சுட்டார் ஆண்டவர். உங்கள் நாக்கில் வச்சிருக்கிறாரு. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதன்படி தான் நடக்கும். அவ்வளோதான், வயசாகி போச்சு, இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னா அப்படியே தான் நடக்கும். மரணமும் ஜீவனும் மனுஷனுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்கள் எதை பேசுகிறீங்களோ, எதை விசுவாசத்தோடு அறிக்கையிடுறீங்களோ அதுதான் நடக்கும். அதை விட வேற நடக்காது. நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க ஒரு காரியத்தை குறித்து, அதுதான் நடந்தே தீரும். நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிச்சிருவேன், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல எனக்கு திருமண காரியம் நடக்கும், நல்ல மணமகனை கொடுப்பார், நல்ல மணமகளை கொடுப்பார், நல்ல வீட்டை தருவார், நல்ல ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார், எனக்கு உடலுக்கு நல்ல சுகம் கிடைக்கும். இது மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் அறிக்கை பண்ணிகிட்டே இருங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன், இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வார்த்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இந்த அதிகாரத்தை கர்த்தர் ஆதாமுக்கு தந்தார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று ஆதாம் பார்க்கும்படி அவைகளுக்கு என்ன பேரிடுவானோ என்று அறியும்படிக்கு அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்களுக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ ஆதாம் என்ன பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. பாருங்க, ஆதியிலே கர்த்தர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து, பிறகு இந்த பூமியில் இருக்கிற சகலவற்றையும் சிருஷ்டித்ததற்கு பிற்பாடு இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு கூட மனுஷனை தனது சாயலாகவும் தனது ரூபமாகவும் உண்டாக்குமாக என்று சொல்லி மனுஷனை அவர் உண்டாக்கினார். தாம் உண்டாக்கின மனுஷனுக்கு தன் வைத்திருந்த அந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறார். என்ன அதிகாரம் அது? ஆளுகை செய்கிற அதிகாரம். இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற அதிகாரம், த ரூலிங் பவர், the authority of the ruling power என்று சொல்லுவார்கள். அந்த ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கர்த்தர் ஆதாம் இடத்துல கொடுத்தார். அதுக்காக ட்ரைனிங் கொடுக்கறதுக்காகத்தான் இந்த பறவைகளையும் ஜீவ ஜந்துக்களையும் மண்ணினாலே செய்து ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்பதை பார்க்கும்படியாக அவனிடத்துல கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம் அவைகளுக்கு என்னென்ன பேரிட்டானோ இன்னைக்கு வரைக்கும் அதுதான் பேர். அன்னைக்கு அவன் தான் காக்கான்னு பேர் வச்சது, அவன் தான் அன்னைக்கு மாடுன்னு பேர் வச்சது, அவன் அன்னைக்கு வச்ச பேர் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அந்த ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கர்த்தர் அன்னைக்கு அவனுக்கு தந்தார். அதை விட நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27 28 29 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் ஊறுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆளுகை செய்வீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம் வேதத்தில். ஆளுகை செய்கிற அதிகாரம் யாருக்கு இருந்துச்சு? தேவனுக்கு பிற்பாடு ஆதாமுக்கு தான் இருந்துச்சு. எந்த மிருகத்திட்டையும் கொடுக்கல, எந்த பறவைட்டையும் கொடுக்கல, எந்த தூதர்கள்ட்டையும் கொடுக்கல, யார்ட்டையும் கொடுக்கல. ஆக இந்த அதிகாரத்தை பொல்லாத பிசாசானவன் தந்திரமாய் வஞ்சகமாய் அவர்களை ஏமாற்றி அந்த ஆளுகை செய்கிற அதிகாரத்தை பறித்து கொண்டான். எவ்வளவு மோசம் நடந்திருக்கு பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய அதிகாரம் அது தெரியுமா? தேவனை போல உள்ள அதிகாரம். அந்த அதிகாரத்தை பிசாசானவன் நயவஞ்சகமாய் தந்திரமாய் ஏமாற்றி அந்த அதிகாரத்தை அவன் பறித்து வைத்து கொண்டான். அன்னைக்கு போன அந்த அதிகாரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்களை நசுக்குவாய் என்ற பிரமாணத்தின்படி இயேசு கிறிஸ்துவானவர் பூமியில பிறந்து இந்த இழந்து போன அதிகாரத்தை மறுபடியுமாய் பெற்று தந்தார் என்று பரிசுத்த வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. ஆதாம் இழந்து போன அதிகாரத்தை, முந்தின ஆதாம் இழந்து போன ஆளுகை செய்கிற அதிகாரத்தை பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து பொல்லாத பிசாசு தன்னிடமாய் வைத்திருந்த மனித இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற அதிகாரத்தை அவர் திரும்பவும் பெற்றெடுத்து நம்மகிட்ட கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ உங்கள்கிட்ட அந்த அதிகாரம் இருக்குதா? நீங்க சொன்ன நடக்குமா? சங்கீதத்தில் 33 நினைக்கிறேன் 9ஆம் வசனம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். இது அதிகாரம். அவர் சொன்ன ஆகும். அதுக்கு எடுத்துக்காட்டு எங்க சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, காற்றையும் கடலையும் பார்த்து சொல்றாரு. காற்றையும் பார்த்து கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு அப்படின்னா டக்கு நின்றுச்சு. சீசர்கள்லாம் வெளவெளத்து போயிட்டாங்க. ஐயோ, இவர் யாரோ, எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறதே. நான் சொல்றேன், அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை, காற்றையும் கடலையும் அடக்கி ஆளக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறாரு. அதை வெளிப்படுத்தும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பொல்லாத பிசாசில் வந்து பறித்தெடுத்து கொண்ட அந்த அதிகாரத்தை மறுபடியும் நமக்கு தந்திருக்கிறார். இப்ப நீங்க சொன்ன ஆகுமா? நீங்க சொன்ன நடக்குமா? இதுதான் மரணமும் ஜீவனும்
நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் நடக்கும். அப்போ எனக்கா நடக்காது அப்படின்னா நடக்காது. விசுவாசத்தோட அம்மா சொல்கிறாங்க பாருங்க, விசுவாசத்தோடு நம்ம சொன்னோம்னா நடக்கும். அதான் உண்மையான வார்த்தை. இன்னொரு தடவை அது ஒரு திருத்தி இன்னொரு விதமாக சொல்கிறேன் பாருங்க. யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன் என்றும், அவரே நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்க வல்லவர் என்றும், அவரே நமக்கு மீட்பையும் ரட்சிப்பையும் தந்திருக்கிறார் என்றும் இருதயத்தில் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் வரங்களை பெற்று ஆவிக்குரிய பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் என்ன சொன்னாலும் ஆகும். அவ என்ன சொன்னாலும் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நான் நிறைய தடவை அனுபவப்பட்டிருக்கேன். ஒரு மாதிரி கேரளா பகுதியில் பிரசங்கம் பண்ணும்படி அழைக்கப்பட்டிருந்தேன். அங்கே போயிட்டான். இது மாதிரி நல்ல ஒரு எஸ்டேட் லைனில் உள்ள ஒரு ஹால். அங்கே போயிட்டா கரண்ட் இல்லை. ஆரம்பத்துலேருந்து அவங்க கீபோர்டு போட முடியல, மைக் இல்லை, பாட முடியல. அவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க, பாடிட்டு இருந்தாங்க. அதனால் பின்னால் உட்காந்துருக்கலாம், இருட்டு தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுதுன்ட்டு கரெக்டாக செய்தி வேலை வந்தது. செய்தி வேலை வந்தோடனே ஐயா வாங்க திண்டுக்கல்லேருந்து ஐயா வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினாங்க. போய் நின்று போய் ஜோம் ஆண்டவர் கரண்ட் வேறு இல்லையே, மைக்கில் ஆட்கள் நிறைய உட்காந்துருக்குறாங்க. அப்போ எப்படி ஆரம்பித்தேன்னா, ஆண்டவர் சொன்னார், ஆண்டவராகிய தேவன் சிருஷ்டிப்பின் கர்த்தர், முதலாவது இந்த உலகத்தில் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு. உடனே வெளிச்சம் உண்டாயிற்றுன்னு சொன்ன வெளிச்சம் வந்துருச்சு. தட்டுனா கையை தட்டுனா ஆமென், ஆச்சரியப்படுறாங்க. அப்போ நம்முடைய வாயின் வார்த்தையில் இருக்கு, வெளிச்சம் உண்டாகட்டும்னா உண்டாகணும். அது எவ்வளோ பெரிய இப்போ ஃபால்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொன்னீங்கன்னா தடை உடையணும், கரண்ட் வரணும். அதுமே எல்லாத்தையும் எல்லாம் சொல்லி பாருங்க, நீங்கள் சொல்லி பழகுங்க. அதுக்காகத்தான் மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த அதிகாரத்தை பிசாசானவன் பறித்து கொண்டாலும் இயேசு கிறிஸ்துவானவர் மறுபடியுமாய் நமக்காக அதை பெற்று தந்திருக்கிறார். கல்வாரி சிலுவிலே தன் ஜீவனையே தியாகமாய் தந்து தன் ரத்தத்தையே சிந்தி முழுவதுமாய் சிந்தி நமக்கு அந்த மீட்பையும் ரட்சிப்பையும் விடுதலையும் அந்த அதிகாரத்தையும் மறுபடி பெற்று தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயானவே பெரிய அர்த்தம் இருக்கு. அதில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் அறிக்கை பண்ணுறீங்க, உங்கள் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுறாரு, உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அவங்க என்னை மகிமைப்படுத்துறான் அப்படின்னா உடனே நாங்கள் ஆசீர்வாதத்தை அனுப்புவார். உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக மாறும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மற்றொரு வார்த்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம், அதில் 9, 10 ஆகிய வசனங்களை நம்ம வாசிக்கலாம். நான் சுருக்கமாக முடிக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். 10ஆம் வசனம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக அறிக்கை பண்ணப்படும், வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்ப ரட்சிப்பு உண்டாக வேண்டுமானால் வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் மூலமாக இதை வெளிப்படுத்தி சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதி உண்டாக வேண்டுமானால் முதல்ல இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். ரட்சிப்பு உண்டாக வேண்டுமானால் வாயினாலே அறிக்கை பண்ணப்பட வேண்டும். என்ன அறிக்கை பண்ணணும், என்ன விசுவாசிக்கணும், என்ன நம்ம வாயினால பேசி என்ன அறிக்கை பண்ணணுமா, விசுவாசிக்கணுமா? இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசிக்கணும், அதை வாயினால அறிக்கை பண்ணணும். அப்போ நான் படிக்கும்போது என்னுடைய பிரின்சிபல் ஐயா சொல்லுவாங்க, மனுஷனுக்கு ரட்சிப்பு ரொம்ப தூரத்தில் கிடையாது, ரொம்ப பக்கத்தில் இருக்குதுன்னாரு. எப்படின்னா, நீங்கள் ரட்சிக்கப்படணும்னா ஒன்றே செய்யணும், இயேசுவை இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயில் அறிக்கையிடணும். ஒரு ஜான் தூரம் தான் இருக்குது. அவங்கவுங்க இருதயத்துக்கு வாய்க்கு ஒரு ஜான் தூரத்தில் தான் இருக்குது ரட்சிப்பு. இருதயத்தில் விசுவாசிக்கிற, வாயில் அறிக்கை பண்ணுறோம். இது ரொம்ப கஷ்டமா? ரொம்ப தூரத்துல எல்லாம் கிடையாது, ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அப்போ பாருங்கள் எவ்வளோ பக்கத்துலேருந்து நம்ம கோட்டை விட்டுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ நாள். அதனால் இந்த ரட்சிப்பு மிக மிக அவசியம். ஆக நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டிய, விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்குமானால் இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும், அதை வாயினால அறிக்கை பண்ண வேண்டும். ஆக நீங்கள் என்ன அறிக்கை பண்ணுறீங்களோ அதைத்தான் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு இடத்துல வாசிச்சு பாருங்க, மார்க் 11ஆம் அதிகாரம் 12, 13, 14 ஒருத்தர் வாசிங்க. மார்க் 11ல் 12, 13, 14. மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து தன் சீசர்களோடு கூட அவர் எருசலேமிலிருந்து பெத்தானியாவுக்கு வந்து போகிறார். அந்த நாட்களிலே அவர் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு போகிற வழியிலே அவருக்கு பசி உண்டாயிற்று.
வெறும் இலைகள் மாத்திரம் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமா என்று அந்த பார்க்க இதிலே வந்தார். கனிகள் ஏதாவது அகப்படுமா என்று பார்க்க பக்கத்திலே வந்தார்கள். அது அத்திப்பழ காலம் சீசன் இல்ல, பழத்துக்கான சீசன் இல்ல. ஆனா பக்கத்துல வந்து பார்த்துட்டு இலைகள் மாத்திரம் தான் இருக்கு, வேற ஒன்றையும் காணல. அதனால என்ன சொல்றாரு, அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இயேசு அந்த அத்தி மரத்தை பார்த்து, இது முதல் ஒரு காலும் ஆ, ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். பிரசன்ட் இன்னையில இருந்து இந்த நொடியில இருந்து உன்கிட்ட யாருமே கனி சாப்பிடக்கூடாது, உன்கிட்ட இருந்து கனி வரவே கூடாது அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். பாத்தீங்களா, அவர் இது ஆளுகை செய்கிற அதிகாரம், ஆளுகை செய்கிற அந்த பவர், த அத்தாரிட்டி ஆஃப் த ரூலிங் பவர், ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வெளிப்படுத்தினார். சீசர்கள் அதை பார்த்தாங்க, அதை கேட்டாங்க. அதை கேட்குறாங்க, என்ன அவர் இப்படி சொல்றாரு, இது அத்திப்பழ காலம் இல்லையே, ஏன் அந்த அத்தி மரத்தை அப்படி சபிக்கிறாரு, இனிமேல் ஒருத்தனை உன்ட்ட பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சபிக்கிறாரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. நீங்க அப்படியே பாருங்க, 20ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. 20 மறுநாள் காலையிலே, அது மறுநாள் காலையில அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அதே வழியில அவங்க போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பாருங்க, வேரோட அந்த அத்திமரம் பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். அப்பொழுது என்ன சொல்றார் பேதுரு, பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று. பாருங்க, இதுதான் வார்த்தையினுடைய அதிகாரம். நாக்கிலிருந்து பிறக்கக்கூடிய வார்த்தையினுடைய அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து நமக்காக அதை கற்றுக் கொடுக்கிறார், ட்ரெயின் பண்றார் நமக்கு. இப்படித்தான் அந்த அதிகாரம். இதை பார்த்து சீசர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. ஐயரே, ரபி, நீங்க நேற்று சொன்னீங்க அந்த அத்திமரம் இன்னைக்கு வேரோடு பட்டு போச்சுங்கிறாங்க. உண்மையில இது எப்போ பட்டு போயிருக்கும்? சொன்ன அன்னைக்கே அப்பவே பட்டு போயிருச்சு. இனிமேல் ஒருத்தன் உன்ட்ட கனி புசிக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னார்ல, அப்பவே இது வேரோடு பட்டு போயிருச்சு. இது வேர்ல இருந்து மேலே வர்றதுக்கு அது ஒரு நாள் பிடிச்சிருக்கு. அப்பதான் மனுஷருடைய கண்களுக்கு தெரியுது. பார்க்குறாங்க, ரபி, நேற்று நீங்க சபித்த அத்திமரம் பட்டு போயிருச்சு. பாருங்க, 23, 24 சொல்றாரு, இந்த அத்திமரம் பட்டு போனதை குறித்து ஏன் இப்படி ஆச்சரியப்படுறீங்க? இந்த மலையை பார்த்து பேருந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனாலும் கூட போயிடும். எங்க இருக்கு அந்த அதிகாரம்? நம்ம நாக்கில் இருக்கு. நம்ம நாக்கில் அந்த அதிகாரத்தை வச்சிருக்கிற ஆண்டவர். இழந்து போன அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு மீட்டு தந்திருக்கிறார். சொல்றாரு, ஏய், விசுவாசமா நீ சொல்லி பாரியா, எவனாகில் இந்த மலையை பார்த்து பேருந்து நீ சமுத்திரத்தை தள்ளுண்டு போயின்னு சொல்லி தான் சொன்னபடியே ஆகும் என்று தன் இறுதியில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அப்படியே ஆகும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன்கிறார். நாளைக்கு எல்லாரும் போறான், மலைக்கோட்டைக்கு போறான், போய் விசுவாசத்தோட சொல்ல போறான். இப்பயே பயமா? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது மறந்துடாதீங்க. நீங்க சொன்னீங்கன்னா நடக்கும், நீங்க சொன்ன நிச்சயமா நடக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக இந்த வார்த்தைங்கிற அதிகாரத்தை கர்த்தராகிய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அது தெரியாம தான் இந்த வாயில வேற வேற வார்த்தை இல்லாம பேசுறோம். என்னால் முடியாது, என்னால் நடக்காது, என்னால் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாதுப்பா, இவ்வளோ தூரம் என்னால் வெயில நடக்க முடியாதுப்பா. ஏன் நீங்கள் கஷ்டப்பட்டு கிடக்குறீங்க? ஆண்டவரே எனக்கு பலன் தரேன்னு கேளுங்க, என்னை சுகப்படுத்துன்னு கேளுங்க, என்னை வாழாக்காம தலை ஆக்குவீங்க, என்னை கீழாகாம மேலாக பண்ணுவீங்க, வியாதி என்னை விட்டு விளக்குவீங்க, என் அப்பத்தையும் தண்ணி ஆஸ்வதிப்பீங்க, வாக்குத்தத்தமான வார்த்தையை சொல்லுங்க. மார்க் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். யாரு? விசுவாசிக்கிறவர்கள். யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பிசாசை துரத்த முடியும், நவமான பாஷைகளை பேச முடியும், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சர்ப்பங்களை எடுக்க முடியும், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் விஷத்தை குடிச்சா கூட அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வியாதியஸ்தர் மேல கையை மட்டும் தான் வைப்பாங்க, அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள், சுகமாயிருவாங்க. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். பாருங்க, போகும்போது சொல்லிட்டு போறாரு, ஏய், என்னை விசுவாசிக்கினா உங்களுக்கு இது மாதிரி அடையாளம்லாம் நடக்கும். எது மாதிரி அடையாளம்? இப்ப யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நிறைய கை தூக்க மாட்டேங்கிறாங்களே. இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிச்சா இந்த அடையாளம் உங்களுக்கு நடக்கணும். ஆமென். நாளைக்கு வந்து வரிசையை நிக்க வச்சு கேட்க பாரு. தலை மேல கையை வச்சா வியாதி போகணும், பாம்பு போயிட்டு இருக்கும்போது தொட்டு தூக்கணும், தேலை மிதிக்கணும், சர்ப்பங்களை எடுக்கணும், சாவுக்கு எதை தின்னாலும் கூட சாவு வராது. இன்னும் அமைதி ஆயிட்டீங்களா? நடக்கும்னு விசுவாசிங்கப்பா. நிச்சயமா, கண்டிப்பா. பார்த்தீங்களா, விசுவாசம் சொன்னீங்கன்னாக்க ஆமா, அப்படி ரிட்டர்ன் போயிடும், வந்தது ஆபத்து கூட ரிட்டர்ன் போயிடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி,
இனி அவனுக்கு இப்போ புதுசு புதுசாக சொல்கிறாரு. நம்மளால் நடக்குமா நினைக்கிறீங்களா? அதுக்காகத்தான் சொல்ல வைக்கிறாரு. அதனால தான் சகரியா 8:12 ஆண்டவர் சொன்னார், அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு இந்த மாதத்துக்கான விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. உங்கள் திராட்சை செடி உங்கள் பலனை தரும், இந்த பூமி தன் பலனை தரும், வானமும் தன் பலனை தரும், திராட்சை செடி தன் கனியை கொடுக்கும். கண்டிப்பாக அதை அறிக்கையிடுங்க. அதை அறிக்கையிட்டால் மாத்திரம்தான் இந்த பூமியில் ஆசீர்வாதங்கள் உண்டு. அறிக்கையிடணும். நான் ஜெயிப்பேன், எனக்கு வேலை கிடைக்கும், நான் திருமணம் நடக்கும். கர்த்தர் சொன்னார், இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் சொன்ன வாக்குத்தத்தம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, 7 பேரோட திருமண காரியங்களை கர்த்தர் நடத்துவார்னாரு. 7 முடிஞ்சு 8 முடிஞ்சு 9வது ரெடி ஆகிட்டு இருக்கு. 8 திருமண காரியங்கள் முடிஞ்சிருச்சு. 8வது இப்போ 9வது காரியம் ரெடி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதத்துல வைக்கலாமா இல்லை ஜனவரி பிறந்தன வைக்கலாமான்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ராஜ்குமார் கல்யாணத்துது, ஃபெலிக்ஸ் கல்யாணம், இன்னும் தொடர்ச்சியாக இப்போ சொல்லிட்டே போகலாம். 8 திருமணங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. அதே போல் நல்ல குழந்தை பாக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். மகள் சங்கீதாவுக்கு நேற்று தினத்துலையா ஆண் குழந்தை பிறந்திருக்கு. முந்தின நாள் என்ன நேற்று முன்தினத்தில் ஆண் குழந்தை பிறந்திருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல் நிறைய திருமண காரியங்கள், குழந்தை பேரு காரியங்கள், வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அனுகூலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் சொல்ல மாட்டார், சொன்னால் செய்யாமல் இருக்க மாட்டார். அல்லேலூயா. சரி, இந்த அதிகாரத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? அல்லேலூயா. இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயில அறிக்கையிடணும். சொல்லுங்க எல்லாம், இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயினால் அறிக்கையிடணும். இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயினால் அறிக்கையிடணும். ஜெயிச்சிட்டீங்க, இங்கெல்லாம் பாஸ். 2026 வருஷத்துக்கு நீங்க தகுதி பெற்றுக்கொண்டீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனத்தை வாசித்து பார்ப்போமா? நிறைய இருக்கு, சுருக்கமாக முடிக்கிறேன். இதுக்கு ஒரு 3 ஸ்டெப் மட்டும் சொல்லித்தராரு பாருங்க, ஜெயிக்கிறதுக்கான வழியில் 3. முதலாவது, நாம் யார் என்று நமக்கு தெரிந்திருக்கணும். 2வது, நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்று நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 3வது, நமக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த கடவுளுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரிஞ்சிருந்தா இது மற்றதெல்லாம் உங்களுக்கு எளிமையாக ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல நாம் யாருன்னு தெரியணும். நீங்கள் யார் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஏசப்பாவோட பிள்ளைங்க, பரவாயில்ல, தேவனுடைய பிள்ளைகள். சரி, வேறு ஏதாவது சொல்கிறீங்களா? அட்ரஸ் முதற்கொண்டு சொல்லுவாங்க. என் பேர் என்ன, எங்கள் அப்பா பேர், இந்த தெருவு, இத்தனை நம்பர் வீடு, இந்த மாவட்டம். அதில் நீங்கள் யாருன்னு அடையாளப்படுத்துறதுன்னா கர்த்தர் சொல்கிறாரு. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் யாரு? தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு? தேவனுடைய பிள்ளைகள்ங்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப நீங்க யார்? அல்லேலூயா. அந்த வார்த்தை உடனே வரணும். நம்ம பேர் சொன்னா, எங்க பேர் சொன்னா தெரியாது, எங்க அப்பா பேர் சொன்னா தெரியும், ஒருவேளை எங்க பழைய ஆளுக்குள்ள எங்க தாத்தா பேர் சொன்னா தான் தெரியும். இல்ல நீங்க யாருன்னா, நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை உங்க நாக்கிலே வச்சிருக்கிறார் பாருங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி தான் நடக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நாம் ஏற்கனவே பார்த்தது போல ஆளுகை செய்கிற அதிகாரத்தை அந்த பொல்லாத பிசாசானவன் வஞ்சகமாய் தந்திரமாய் ஏமாற்றி நம்முடைய அதிகாரத்தை பறித்து வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்போ இழந்து போன அந்த அதிகாரத்தை மறுபடியுமாய் நமக்கே பெற்றுத் தருவதற்காகத்தான் இயேசு பூமிக்கு வந்தார். லூக்கா 19:10 வாசிங்களேன், வாசித்து நிறைவு செய்வோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார் என்று அங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 5:5 வாசிங்க பாப்போம். ஒருத்தர், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்போ உங்களால் உலகத்தை ஜெயிக்க முடியும். அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தர்றாரு. எப்ப தர்றாரு? இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன் என்று, அவரே நம்ம ரட்சிக்க வல்லவர் என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், அதை அறிக்கை பண்ணியிருக்க வேண்டும். அப்பொழுது அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி அவரை விசுவாசிக்கிறவனே அன்றி இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று கேட்கிறார். நீங்கள் உலகத்தை ஜெயிக்கணுமா? உங்களுக்கு வர பிரச்சனையை ஜெயிக்கணுமா? உங்கள் குடும்பத்தில் நடக்கிற போராட்டத்தில் ஜெயம் வேணுமா? வியாதியிலிருந்து விடுதலை வேணுமா? உங்கள் சுகம் கிடைக்கணுமா? குடும்பத்தில் சமாதானம் கிடைக்கணுமா? இந்த வார்த்தை மட்டும் விசுவாசிங்க. இன்னொரு வார்த்தையை சேர்த்துக்கங்க, அதில் வாசிங்க. எபிரேயர் 4:14. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும்
மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை, மறுபடி சொல்லுங்க, நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிருக்க கூடவும். நாம் பண்ணின அறிக்கையை, என்ன அறிக்கை பண்ணீங்க? ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே நான் ஏழை, ஆண்டவரே நான் ரொம்ப முடியாதவன், ஆண்டவரே, அந்த அறிக்கை இல்லை. இயேசுவே எனக்கு மகா பிரதான ஆசாரியர், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அவர் செய்து முடித்ததை நான் முடித்த அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிறேன். என்னால் ஜெயிக்க முடியும், எனக்கு சுகம் கிடைக்கும், எனக்கு சுகம் தருவார், நான் ஜெயிப்பேன், என்னுடைய விதைப்பு சமாதானமாக இருக்கும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும், என் திராட்சை செடி தன் கனியை தரும், என் ஆகாரத்தை கர்த்தனுக்கு ஆஸ்வதிப்பார், அப்பத்தை தண்ணீரை ஆஸ்வதிப்பார், வியாதி என்னை விட்டு விலக்குவார். இந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை, இந்த ப்ராமிஸ் வேர்ட்ஸ், இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகளை அறிக்கை பண்ணுங்க. எபிரேயர் 4:14 மறுபடியும் வாசி நிறைவு செய்வோம். வாசிங்க, நல்லா கவனிங்க. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவ குமாரனாகிய இயேசு என்கிற மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின இந்த அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும். அல்லேலூயா. அந்த அறிக்கை உறுதியாக பிடிச்சுக்கிறீங்களா? அந்த அறிக்கையை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பிழைப்பு உண்டு, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகும், சுகம் உண்டாகும், எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். இந்த அறிக்கையை உறுதியாக பிடிச்சுக்கங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட பேசுகிற வார்த்தை சகரியா 8:12 சொல்லப்பட்டது போல, இந்த அறிக்கை யார் பிடிச்சிருக்கிறாங்களோ, உறுதியாக பிடிச்சிருக்கிறாங்களோ, அவருடைய விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும், அவருடைய திராட்சை செடி தன் கனியை தரும், அவர்களுக்கு அந்த பூமி அவர்களுக்கு அவருடைய பலனை தரும், வானம் அவர்களுக்கு தன் பணியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிட்டேன்கிறார். கர்த்தருக்கு மகிமை. எழுதி நிற்போமா? எழுதி நிற்போம். நீங்கள் சுதந்திரமாக பெற்றுக்கொள்ளணும்னா இப்போ அறிக்கை பண்ணி ஜெபிக்க போறீங்க. அறிக்கை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை இப்போ அறிக்கை செய்யுங்க ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரே, பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது, நான் நிச்சயமாக நல்ல ஸ்கோர் எடுத்து நான் பாஸ் பண்ணுவேன், நல்ல மார்க் எடுத்து நான் பாஸ் பண்ணுவேன். அதே போல் என் குடும்பத்தில் நான் வீடு கட்டிகிட்டு இருக்கேன், நல்ல முறையில் நான் வீட்டை கட்டி முடிப்பேன். எனக்கு சரீரப்பிரகமாக வியாதின்னு சொல்லியிருக்கிறாங்க, நிச்சயமாக நான் வியாதியிலேருந்து விடுதலை ஆவேன், ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். நான் பலவீனமாக இருக்கேன், என்னை பலப்படுத்துவார். என் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்குது, என் குடும்ப சமாதானத்தை தருவார். இப்படி ஆசீர்வாதமான வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுக்கு என்னென்ன நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறீங்களோ உங்கள் நாவின் அதிகாரத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறபடினால நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோமப்பா. இந்த ஆசீர்வாதமான நல்ல நாளிலும் கூட தகப்பனை விசேஷமாய் வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டோடைய நாம் இந்த பூமியில மகிமைப்படும்படியாக இன்றைக்கு தேவரீர் எங்களோடு கூட பேசின வார்த்தையின்படி மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிற என்ற வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் என்ன பேசுகிறோமோ அதை கர்த்தர் அங்கீகரிக்கவும் செய்கிறீர். ஆண்டவரே, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்ற வார்த்தை பிரமாணத்தின்படி கர்த்தராகிய தேவன் காற்றறையும் கடலையும் அறுத்தினீரே, அது அப்படியே நின்று போயிட்டு என்று வேதம் சொல்லியிருக்கிறதே. அதே போல அந்த அதிகாரத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்றைக்கு உம்முடைய நாமத்து நிமித்தமாக வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு ஏறி சென்ற தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். தகப்பனே, அவர் ஒருவரே மெய்யான தேவன் என்றும் அவரே எங்களை ரட்சிக்க வல்லவர் என்று நாங்கள் அறிக்கையிடுகிற ராஜா. எங்கள் பலவீனங்கள் மாறட்டும், சுகவீனங்கள் மறையட்டும், எங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும், எங்கள் குடும்பங்களே சமாதானம் உருவாகட்டும், எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தீய சத்துருக்களை போராட்டங்கள் முடிவுக்கு வரட்டும், எங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, எங்கள் வாளாகாமல் தலையாகணும், கீழாகாமல் நாங்கள் மேலாகணும். ஆண்டவரே, எங்களுடைய விதைப்பு சமாதானமாக இருக்கணும், திராட்சை செடி எங்களுக்கு பலனை தரணும், பூமியும் வானமும் எங்களுக்கு பணியை தரணும், பலனை தரணும் ராஜா. அதுக்கு நாங்கள் பிரத்யேகமாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற, அறிக்கையிட்டு கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையிலும் மிகப்பெரிய அதிசயங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை காணப்படுவீராக ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அவரவர்கள் நம்முடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய சிரசின் மேலும் கர்த்தருடைய கரம் தங்கி இருக்கட்டும், போக்கிலும் மரத்திலும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு ஆபத்தோ அபகடனமோ நாசமோசமோ நேரக்கூடாது தகப்பனே. எந்த வியாதியோ பலவீனமோ பிள்ளைகள் இறங்கக்கூடாது ஆண்டவரே. உடைய பிள்ளை எதிர்பார்த்து கொண்டிருக்க நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகணும், குடும்பங்களில் நல்ல ஒரு சமாதானம் உண்டாகணும், திருமண காரியங்கள் தடைகள் எல்லாம் மாறி திருமண காரியங்கள் நிறைவேறி தரணும், குடும்பத்தில் பிரச்சனைகள் போராட்டம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையிலிருந்து பெரிய விடுதலை தரணும் ராஜா. ஆண்டவரே, ஆகாரங்கள் குறைபடக்கூடாது. குறிப்பாக 2025ஆம் ஆண்டு முடிந்து 2026ஆம் ஆண்டு துவங்குகிற பொழுது நாங்கள் மிகப்பெரிய நன்மை சுதந்திரமாய் பெற்றுக்கொண்டு நமக்கு சாட்சியாக இருக்கணுமே, அதற்கு வேண்டி நாங்கள் பிரத்யேகமாக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு யாரெல்லாம் அப்படி அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் விடுதலையும் பலத்தையும் சுகத்தையும் தருவீராக.
கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.